Good evening students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Elambillai. Okay, நம்ம லாஸ்ட் கிளாஸில் 5th சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். 5th சாப்டரில் நம்ம என்னது எக்ஸசைஸ் 5.2 பார்த்துட்ருக்கோம். 5.2ல என்ன டாபிக், நம்ம கோனிக்ஸை பற்றி பார்த்தோம். பேரபோலா பார்த்துருந்தோம். தென் நெக்ஸ்ட்டு எலிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஓகே, ஸோ எலிப்ஸில் எக்ஸசைஸ் சம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் 5th சம் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 8, 5.2ல் கொஷின் நம்பர் 8 பார்க்குறோம். ஸோ இது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஷின் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ் அண்டு டைரக்ட்ரிசஸ். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் பாருங்கள். இது கிவனில் கொடுத்துருக்காங்க. x - 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 225 ப்ளஸ் y - 4 ஹோல் ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இது நமக்கு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுனா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் வந்தாலே தட் இஸ் அ எலிப்ஸ். ஓகே, ஸோ மைனஸ் வந்ததுன்னா அது ஹைப்பர்போலா, அது அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் வந்ததுன்னா எலிப்ஸ். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எப்பவுமே நமக்கு 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அன் எலிப்ஸ். அதே மாதிரி மேஜர் ஆக்சிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணி ஆகணும். மேஜர் ஆக்சிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு எலிப்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா தி எக்ஸ் ஆக்சிஸ், தென் இது ஒய் ஆக்சிஸ். இப்போது இந்த எலிப்ஸில் எந்த ஆக்சிஸ் ரொம்ப லென்த்தாக இருக்குது நமக்கு? ஸோ லென்த்தாக இருக்கிற ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் நமக்கு லென்த்தாக இருக்கும். ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ எதோட லென்த் நமக்கு அதிகமாக இருக்கோ தட் இஸ் அ மேஜர் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஏன் பேரலல்னால் இங்கே வந்து சென்டர் பாயிண்ட்டில் வந்து நமக்கு 0,0 கிடையாது. ஏன்னா சென்டர் பாயிண்ட்டு என்னது சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ சென்டர் 0,0னா ஒன்லி நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வந்துருக்குன்னா x² + y² + y² + b² ஈக்குவல் டு 1 இப்படி தான் வந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி x² y² மட்டும் வந்தால் தான் நமக்கு சென்டர் 0. பட் இங்கே பாருங்கள் நமக்கு அப்படி இல்லை, -3 -4லாம் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மேஜர் ஆக்சிஸ் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். எப்படி ஒய் ஆக்சிஸ்? இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் பாருங்கள். இங்கே 225 இருக்குது, இங்கே 289 இருக்குது. எது அதிகமாக இருக்குது? பெரிய வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு இது தான் 289 தான். ஓகே, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு கீழே இருக்குது? 289 ஒய்க்கு கீழே தான் இருக்குது. ஓகே, டினாமினேட்டரில் பாருங்கள் ஒய்க்கு கீழே தான் நமக்கு என்ன இருக்குது? 289. ஸோ இப்போ மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்படி தான் பார்க்கணும். சப்போஸ் இங்கே எக்ஸில் சப்போஸ் இந்த இடத்துல 289 வந்துருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இங்கே ஒய் ஆக்சிஸ். இந்த நெக்ஸ்ட்டு a². எந்த வேல்யூ டினாமினேட்டர் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம a² நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 289 இருக்குது. ஸோ 289 a² எடுத்துக்கலாம். அதே மாதிரி b² 225 எடுத்துக்கலாம். இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா a = 17, b = 15. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த y - 4 வந்து கேபிட்டல் ஒய்ன்னு நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள் கேபிட்டல் x² டிவைடட் பை 225 ப்ளஸ் y² டிவைடட் பை 289 ஈக்குவல் டு 1. ஸோ எதை நம்ம கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்? x - 3 கேபிட்டல் எக்ஸ்னும் y வந்து என்னது கேபிட்டல் ஒய்யை y - 4ன்னு எடுத்துருக்கோம். அதானே இருக்குது நமக்கு. ஸோ x - 3 கேபிட்டல் எக்ஸு y - 4 கேபிட்டல் ஒய்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டர் 0,0 இல்லாமல் வேறு ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம இப்படி தான் போடணும். ஸோ கேபிட்டல் எக்ஸை கேபிட்டல் ஒய், இது ஸ்மால் ஒய் ஸ்மால் எக்ஸுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x + 3,
ஸ்மால் y ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் வந்ததுன்னா y + 4. ஓகே, ஸ்மால் எக்ஸை ஸ்மால் ஒய்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் 1 - b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 1 - b ஸ்கொயர் என்ன பார்த்தோம்? 225 டிவைடட் பை a ஸ்கொயர் என்னது? 289. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 289 - 225 பார்த்திங்கன்னா 64 வருது டிவைடட் பை 289. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்தோம்னா 8 டிவைடட் பை 17. ஓகே, ஸோ எசென்ட்ரிசிட்டி என்னது நமக்கு? 8/17. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு ஏஇ ஃபைன் பண்ணணும். ஏஇ பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ 17, இ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எசென்ட்ரிசிட்டி 8/17. 17 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 8 மட்டும் வரும். ஸோ ஏஇ வேல்யூ 8. எதுக்காகனா நம்ம ஃபோக்கஸ் வெர்டிசஸ்லாம் கேட்குறாங்க, அதுக்காக. தென் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு a/e அதுவும் நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். a வேல்யூ 17, e வேல்யூ 8/17. ரெசிப்ரோக்கல் பண்ணக்குள்ளே 17 × 17 289 டிவைடட் பை 8. ஸோ a/e என்னது? 289 டிவைடட் பை 8. ஓகே, இந்த நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். டேபிள் ஃபார்ம் பண்ணக்குள்ளே நமக்கு என்ன வருது பாருங்கள். டேபிள் இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். சென்டர் காலம் எப்பயுமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் X, Y. அதே மாதிரி ஸ்மால் x ஈக்குவல் டு கேபிட்டல் X + 3, ஸ்மால் y ஈக்குவல் டு y + 4. ஓகே, சென்டர் காலமில் சென்டர் காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் X, கேபிட்டல் Y. லாஸ்ட் காலம் தேர்டு காலம் பார்த்திங்கன்னா ஸ்மால் x, ஸ்மால் y. ஸோ டேபிள் ஸ்மால் x, ஸ்மால் y அதனால தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதான் அப்படி தான் எழுதிக்கணும். சென்டர் நமக்கு என்னது? ஜென்ரலாக 0,0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் என்ன வரும்? 3 வரும். ஒய் என்னது? 4 வரும். ஸோ இப்போ சென்டர் இந்த இடத்துல என்னது? 3,4. ஸோ இப்படி தான் சென்டர் கண்டுபிடிக்கணும். தென் வெர்டிசஸ் பார்த்திங்கன்னா ஃபார்முலா என்னது நமக்கு? இது மேஜர் ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸ். இப்போ ஃபார்முலா 0, ± a. ஸோ அப்போ 0, ±17. ஓகே, 0, ±17 ரெண்டு வேல்யூ வரப்போகுது வெர்டிசஸ்ஸு. ஏன்னா எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? 2 வெர்டிசஸ், 2 ஃபோக்கஸ் இருக்கும், 2 டைரக்ட்ரிசஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து 0, +17, அதாவது கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக +17 -17 ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 0 எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? 3. +17 ஒய்க்கு பதிலாக +17 போடுங்க. 17 + 4 21. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு 0, -17 போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 3. -17 போட்டிங்கன்னா -17 + 4 -13. ஸோ a dash 3, 21. a dash என்னது? 3, -13. ஓகே, the next focus 0, ± ae. ae நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ae வேல்யூ என்னது? 8. ae வேல்யூ 8. ஃபோக்கையில் 0, ± ae. இது மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸுங்கிறதுனால 0, ± e. சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்ததுன்னா ± ae, 0ன்னு வந்திருக்கும். ஓகே, இது நெக்ஸ்ட்டு 0, ± ae. எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சாரி, 0, ± 8. இது வந்து 18 கிடையாது, 8 இது. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3 வரும். 8 ஒய்க்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12. ஸோ இப்போ 3, 12. ஃபோக்கஸ் வந்து ஒன்று 3, 12. ஓகே, அது 3, 12. நான் அதை அடிக்கலை. இது வந்து 3, 12. அதே மாதிரி 0, -8னா 3 வரும். தென் -8 போட்டிங்கன்னா என்ன வரும்? -8 + 4 -4 கிடைக்கும். ஸோ இப்போ 3, -4. தென் அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா y = ± a/e. a/e என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம்? ±289 டிவைடட் பை 8. ஸோ இந்த கேபிட்டல் ஒய்யை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
small y equal to y plus 4 substitute பண்ணோம். capital Y க்கு பதிலா 289 divided by 8 substitute பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே முதல்ல ப்ளஸ் எடுத்துக்கிறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8432 இப்போ 321 divided by 8 தென் மைனஸ் 289 by 8 எடுத்தோம்னா மைனஸ் 257 divided by 8 ஸ்மால் ஒய்யோட வேல்யூ. ஓகே, புரியுதா? நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது சென்டர், வெர்டிசஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிசஸ் இதான் கேட்குறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸில் அந்த 8th சம்மில் செகண்ட் ஆப்ஷன் x plus 1 whole square divided by 100 plus y minus 2 whole square divided by 64 equal to 1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ளஸ் வந்திருக்கு. இட் இஸ் அன் எலிப்ஸ். ஓகே, இது வந்து ஒரு எலிப்ஸு, சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இந்த கோணிக்கு என்னங்கிறத சொல்லிடுறோம். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது? 100 தான் அதிகமாக இருக்குது. அது எதுக்கு கீழே இருக்குது? எக்ஸுக்கு கீழே இருக்குது. ஸோ மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். புரிஞ்சிக்க முடியுதா எப்படின்னு? டினாமினேட்டர் வேல்யூ எது அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம மேஜர் ஆக்சிஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 100, பி ஸ்கொயரோட வேல்யூ 64. ஸோ இதை வச்சு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு நான் மாற்றிக்கிட்டேன். கேபிட்டல் எக்ஸை வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? ஸ்மால் எக்ஸு. கேபிட்டல் ஒய் அது ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் 1. கேபிட்டல் ஒய் வந்து ஒய் மைனஸ் 2 கேபிட்டல் ஒய்யாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ மாற்றிட்டு அதை ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1, ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2. ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 100, பி ஸ்கொயர் 64. அப்போ 10, ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 8 வருது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்தோம்னா ஸோ எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறோம். எசென்ட்ரிசிட்டி ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். எலிப்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ 1 மைனஸ் 64 டிவைடட் பை 100 கிராஸ் மல்டிபிள் பண்ணக்குள்ள 36 by 100. ஸோ இப்போ 6/10 கேன்சல் பண்ணிங்கன்னா 3/5 கேன்சல் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ எசென்ட்ரிசிட்டி என்னது நமக்கு? 3/5. ஓகே, ஆர் 6/10. ஸோ ஏஇ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 10, எசென்ட்ரிசிட்டி 3/5 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 வரும். ஸோ அப்போ 6 வருது. ஏஇ வேல்யூ 6. தென் அதே மாதிரி ஏ பை இ பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை இ வேல்யூ 3/5 ரெசிப்ரோக்கல் பண்ணக்குள்ள 50 டிவைடட் பை 3. ஏ பை இ வேல்யூ 50/3. அதே மாதிரி இது கேபிட்டல் எக்ஸ் டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். சென்டர் காலம் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கமா ஒய். லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2. சென்டர் 0,0 0,0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? -1, எக்ஸ் கேபிட்டல் எக்ஸுக்கு 0 கேபிட்டல் ஒய்க்கும் 0. ஸோ அப்போ -1, 2 தட் இஸ் அ சென்டர். ஃபோக்கை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 ஏஇ 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 6 + 6, 0 தென் -6, 0 +6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். +6 போட்டிங்கன்னா என்ன வரும்? 5, 2 -6 போட்டிங்கன்னா -7, 2 கிடைக்கும். ஓகே, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் வெர்டிசஸ் ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0 இதெல்லாம் எழுதியிருக்கணும். ஏவோட வேல்யூ 10, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10, 0 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9, 2 -10 போட்டிங்கன்னா -11, 2. புரியுதா எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு? 10 போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல 10 வரும். அப்புறம் -9னா 9, 2 வரும். தென் -10 போட்டிங்கன்னா -11, 2 கிடைக்கும். டைரக்ட்ரிசஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸில் நம்ம 50/3. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 50/3. நம்ம ப்ளஸ் 50/3 பார் இது 50, இது 50/3 -1 கிராஸ் மல்டிபிள் பண்ணக்குள்ள 47/3ன்னு வரும். -50/3 -1 நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள
minus 53/3. So this is a center, foci, vertices and directrices. Okay, so இப்போ next பார்த்தீங்கன்னா xi sum over ellipse பொறுத்த வரைக்கும் xi sum நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.18 பொறுத்த வரைக்கும் find the equation of the ellipse with foci plus or minus 2, 0, vertices plus or minus 3, 0. Okay, ஸோ இப்போ இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் 2, 0, 3, 0லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போடுறோம். இதுக்கு டயக்ராம் தேவையில்லை, நான் ரஃபாக போட்டிருக்கேன். வெர்டிசஸ் பாருங்கள் a 3, 0, a dash minus 3, 0, focus 2, 0, f2 focus minus 2, 0. ஸோ இப்போ 3, 0, 2, 0 வந்ததுனால சென்டர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 0, 0 தான். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் x square by a square plus y square by b square equal to 1 தான் வரப்போகுது. இதே மாதிரி மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் லென்த்தாக இருக்கும். மேஜர் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே பேரலல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சென்டர் 0, 0. சென்டர் வேறு ஒரு பாயிண்ட்டாக இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லணும், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே கரெக்டாக ஆக்சிஸ் மேலேயே தான் நமக்கு சென்டர் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஆரிஜின்லேயே தான் இருக்குது, அதனால் இது ஒன்லி மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி ஏ வேல்யூ 3, அப்போ ஏ ஸ்கொயர் 9, ஏஇ வேல்யூ ஃபோக்கஸும் 2, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஇ 2, இப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ ஏ ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சு, நமக்கு இன்னும் பி ஸ்கொயர் மட்டும் தெரிஞ்சால் போதும். பி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும், 9 minus 4 ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ x square by 9 plus y square by 5 equal to 1. This is the equation of the ellipse. Okay, புரிஞ்சிக்க முடியுதா இந்த எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ இதெல்லாம் நீங்களே கூட போடலாம் அதெல்லாம். The next example 5.19. Find the equation of the ellipse whose eccentricity is 1/2. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. எசென்ட்ரிசிட்டி 1/2, ஒன் ஆஃப் த ஃபோக்கை இஸ் 2, 3. ஒரு ஃபோக்கஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கை வந்து 2, 3 அண்டு டைரக்ட்ரிஸ் x is equal to 7. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் மேஜர் and minor axis of the ellipse. So length of major axis, minor axis என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போடுறேன், புரியுதான்னு பாருங்கள். ஸோ கிவன் டேட்டாஸ் இதுதான் எசென்ட்ரிசிட்டி, ஃபோக்கஸ் 2, 3, டைரக்ட்ரிஸ் x is equal to 7. ஸோ இப்போ இங்கே எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு ரஃபாக பாருங்கள். ஆக்சஸ் இது பாருங்கள், நார்மலாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சஸ்ஸு. ஓகே, இந்த ஆக்சஸ் போட்டிருக்கேன். தென் ஃபோக்கஸ் அப்ராக்சிமேட்டாக 2, 3, 2, 3 இங்கே. டூ 3. தென் டைரக்ட்ரிஸ் வந்து x is equal to 7. இங்கே ஆரிஜினில் இருந்து தான் பார்க்கணும். x is equal to 7 இந்த லைனு. ஸோ இப்படி ஒரு ஃபோக்கஸ் ஒரு டைரக்ட்ரிஸ் மட்டும் தான் தெரியும் நமக்கு, பட் சென்டரை பற்றி எதுவும் தெரியாது, வெர்டிசஸ் என்னன்னு தெரியாது. ஸோ இப்படி இருக்கக்குள்ளே நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரஃப் டயக்ராம் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வேறு அந்த கர்வு மேலே ஏதோ எலிப்ஸோட கர்வு மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் P of x, y அப்படின்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே நார்மலாக நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், எசென்ட்ரிசிட்டிங்கிறது என்னது, FP டிவைடட் பை PM ஈக்குவல் டு E. FP டிவைடட் பை
pm equal to E. இதோட ரேஷியோ தான் நமக்கு எசென்ட்ரிசிட்டி. நல்லா கவனிங்க, fp divided by pm. ஸோ இதோட ரேஷியோ தான் என்னது நமக்கு எலிப்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சாரி, இதோட ரேஷியோ தான் என்னது நமக்கு எசென்ட்ரிசிட்டி. fp divided by pm equal to E. E means eccentricity. சாரி, நான் எலிப்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ fp divided by pm இதோட ரேஷியோ தான் என்னது நமக்கு எசென்ட்ரிசிட்டி. அதோட எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டி நமக்கு எப்படி இருக்கணும், நமக்கு 0 less than E less than 1. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பிட்வீனில் மட்டும்தான் வரும். ஓகே, லெஸ் தென் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜர் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கலாம். மேஜர் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எலிப்ஸ் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது தெரியும் நமக்கு. அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். fp டிவைடட் பை pm ஈக்குவல் டு E. இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், போத் சைட் ஸ்கொயர் பண்ணுறேன். fp ஸ்கொயர் ஈக்குவல் டு E ஸ்கொயர் இன்ட்டு pm ஸ்கொயர். fp ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் பாருங்கள், நம்ம 2 பாயிண்ட்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் x 2,3 x, y. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுறோம், fp ஸ்கொயர் தானே வருது, அப்போ அந்த ரூட்டு கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இப்போ x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எசென்ட்ரிசிட்டி வேல்யூ நமக்கு கிவனில் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1/4. அதே மாதிரி pm பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, pmோட டிஸ்டன்ஸு pங்கிற பாயிண்ட்டு x, y, mங்கிற பாயிண்ட்டு பாருங்கள் 7, y. எப்படின்னு தெரியுது அது 7, y பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் இங்கே ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு 7. இந்த y கோஆர்டினேட் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் ஒய்னே வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ 7, y. ஓகேவா? ஸோ இப்போ 7, y. அப்போ என்ன வருது பாருங்கள் நமக்கு x மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6y ஈக்குவல் டு 1/4. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 49 மைனஸ் 14x. ஓகே, தென் இந்த 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டேன் நான். இந்த 4 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறேன். தென் அப்போ 4x ஸ்கொயர், ஸோ அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 16x ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 24y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 49 மைனஸ் 14x. ஸோ இதெல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், 4x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜென்ரல் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம் இதை, ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸை. ஸோ இப்போ நம்ம நார்மல் ஃபார்முக்கு மாற்றணும். எக்ஸ் டேர்ம்லாம் நான் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். 3x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 24y ஈக்குவல் டு மைனஸ் 3. கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. ஸோ அதனால் 3 நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 3 டேர்ம் இல்லை, அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ 2/3, ஒரு 3 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 2/3. எக்ஸ் வேரியபிள் வெளியே எடுக்கக்கூடாது, ஒன்லி கான்ஸ்டன்ட்டு. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2/3x ப்ளஸ் இங்கே என்ன வெளியே எடுக்கலாம், 4 எடுக்கலாம். 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா y ஸ்கொயர் மைனஸ் 6y ஈக்குவல் டு மைனஸ் 3. ஓகே, ஸோ கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் 2/3x. அது என்ன மெத்தட், நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் என்ன வந்திருக்கும், 1/3 வந்திருக்கும். அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வருது நமக்கு, 1/9. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் 1/9 மைனஸ் 1/9. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த டேர்முக்கு பாருங்கள், 4 இன்ட்டு y² மைனஸ் 6y. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 3 வருது. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9 மைனஸ் 9 ஈக்குவல் டு -3. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். x² இருக்குன்னா இப்போ எக்ஸ் போடுங்க. சிம்பிள் இங்கே மைனஸ்னால் மைனஸ் போடுங்க. தென் இது 1/9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ இப்போ x மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த டேர்ம் தான் கிடைக்கும். x² ப்ளஸ் 1/9 மைனஸ் 2/3 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி அடுத்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. y மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். தென் 9ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 தென் ஈக்குவல் டு -3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 உள்ள மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 3 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 3 இன்ட்டு x மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/9 கேன்சல் பண்ணோம்னா 1/3 வருது. இது 4 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இன்ட்டு y மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 36 ஈக்குவல் டு -3. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு x மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு y மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ரைட் சைடு கொண்டு வாங்க. -3 ப்ளஸ் 36 ப்ளஸ் 1/3. ஸோ இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 3 இன்ட்டு x மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு y மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதை 33 ப்ளஸ் 1/3 கிடச்சிருக்கு. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா 100/3 கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1ஆல் டிவைட், ரைட் ஹேண்ட் சைடு 1 தான் வரணும். ஓகே, ஸோ அப்போ வந்து 100/3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, போத் சைடு. ஸோ அப்போ 100/3 வருது. அப்போ ஈக்குவல் டு இங்கே 1 வரும். இது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இதில் இந்த 3 டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. என்ன வரும் நமக்கு, x மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100/9 ப்ளஸ் y மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 4 இங்கே கீழே வந்துச்சுன்னா 100/12 ஈக்குவல் டு 1. ஸோ இது என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம். நமக்கு அது மட்டும் இல்லை, கொஷினில் வேறு என்ன கேட்குறாங்க, find the length of major and minor axis of the ellipse அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஒரு எலிப்ஸ் இருக்குன்னா பாருங்கள், சென்டரில் இருந்து ஒரு எலிப்ஸ் இருக்குன்னா இதில் பாருங்கள் சென்டர் 0ன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா ஏ. இதில் ஏ நம்ம ஃபார்முலா என்ன எழுதுவோம், a,0 எழுதுவோம். ஸோ இப்போ இந்த லென்த்து வந்து ஏ, அதே மாதிரி இந்த லென்த்தும் என்னது ஏ தான். இந்த பக்கம் -a,0ன்னு போடுவோம். ஸோ இப்போ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 2aன்னு வரும் டோட்டலாக இந்த லென்த்து. மைனர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு, 2bன்னு வரும். ஓகேவா, சரி. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் 2a. ஸோ நமக்கு ஏ என்னங்கிறது தெரியணும். ஏ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி டினாமினேட்டரில் பாருங்கள், a² இதான a² ஈக்குவல் டு 100/9. அப்போ ஏ வந்து 10/3. b² பார்த்தீங்கன்னா 100/12. அப்போது 10/12 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2√3. அப்போ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் வந்து என்னது நமக்கு 2a. அப்போ 2 இன்ட்டு 10/3 அப்போ 20/3. அதே மாதிரி லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் வந்து 2b. 2 இன்ட்டு 10/√3. 2 கேன்சல் ஆகிக்குது. அப்போ 10/√3 கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.20. இது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபோக்கை வெர்டிசஸ் அண்டு லென்த் ஆஃப் மேஜர் அண்டு மைனர் ஆக்சிஸ் ஆஃப் த கோனிக். ஸோ இதோட ஃபோக்கை வெர்டிசஸ், லென்த் ஆஃப் மேஜர், லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸை
என்னென்னு கேட்குறாங்க. கோனிக் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட பிட்வீனில் பாருங்கள் சிம்பிள் என்ன இருக்குது, ப்ளஸ் இருந்தாலே தட் இஸ் எலிப்ஸு. பட் நம்ம இப்போ அதை ஃபைன் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் 532. நம்ம எப்பயும் போல் தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் நான் எழுதிட்டேன், ஆர்டராக எழுதிட்டேன். 4x ஸ்கொயரு ப்ளஸ் 40x தென் 3y ஸ்கொயரு மைனஸ் 288yன்னு எடுத்துருக்கிறேன். இதிலேருந்து 4 காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 10xன்னு வரும். அதே மாதிரி இங்கே 36 எடுத்தோன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y ஈக்குவல் டு மைனஸ் 532ன்னு கிடைக்குது. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 10x டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 10, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 5. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 25 மைனஸ் 25. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 வருது. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 16 மைனஸ் 16 ஈக்குவல் டு மைனஸ் 532. ஓகே, தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் போடுங்க, ப்ளஸ் சிம்பிள் போடுங்க. 25ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயரு 5 ஸ்கொயர் மைனஸ் 25 ப்ளஸ் 36 இன்ட்டு ஒய் போடுங்க, மைனஸ் சிம்பிள் இருக்குது. 16ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயரு 4 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 16 ஈக்குவல் டு மைனஸ் 532. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 4 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 100 ப்ளஸ் 36 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 36 இன்ட்டு ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் 36 இன்ட்டு 16 மைனஸ் 576 ஈக்குவல் டு மைனஸ் 532. ஸோ இப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 36 இன்ட்டு ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, மைனஸ் 532. ஸோ இப்போ ப்ளஸ் 100 ப்ளஸ் 576 சால்வ் பண்ணோம்னா 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 36 இன்ட்டு ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. 144ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே என்ன வருது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் பை 36 ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம எலிப்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட டினாமினேட்டரில் தான் 36 இருக்குது. ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏ ஸ்கொயரோட வேல்யூ 36, பி ஸ்கொயரோட வேல்யூ 4. ஓகே, ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 36, பி ஸ்கொயரோட வேல்யூ 4. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 6, பி ஈக்குவல் டு 2. இந்த நெக்ஸ்ட்டு இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா சென்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு 1. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் பை 5 எடுக்கலாம். கேபிட்டல் ஒய்யை ஒய் மைனஸ் 4ன்னு எடுக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5, ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 5. கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4, ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4. ஸோ டேபிள் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கேயும் டேபிள் ஃபார்ம் பண்ணோம்னா இது கேபிட்டல் எக்ஸ் ரெஃபர்டு பை கேபிட்டல் எக்ஸ் கமா ஒய். அதே மாதிரி ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5, ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4. சென்டர் 0,0 0, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு 0 0ன்னு போட்டிங்கன்னா சி வந்து என்ன வருது, மைனஸ் 5,4. ஃபோக்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. ஸோ ஏஇ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள் எசென்ட்ரிசிட்டி அதுக்கு வேணும். எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4 பை 36 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 32 பை 36ன்னு வருது. 32 இருக்குது, 16 இன்ட்டு 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 32 16 இன்ட்டு 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4 ரூட் 2, 36க்கு 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ரூட் 2 பை 3ன்னு கிடைக்குது. இதோட வேல்யூ எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ. தென் நெக்ஸ்ட்டு ஏஇ. ஏஇ வந்து ஏ வேல்யூ 6, இயோட வேல்யூ 4 ரூட் 2 பை 6. அப்போ தான் 6 கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ ஏஇ வேல்யூ 4 ரூட் 2. ஓகே,
ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஏஇ பார்த்திங்கன்னா 4√2 வந்தது. எக்ஸுக்கு பதிலாக 4√2 போடுங்க. 4√2 மைனஸ் 5 கமா 4. அதே மாதிரி y வேல்யூ 0 போடக்குள்ள 4 வந்திருக்கு. தென் நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 4√2 மைனஸ் 5 கமா 4. இது ஃபோக்கஸ். தென் வெர்டிசஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 கமா 0. ஏ வேல்யூ 6, எக்ஸ் வேல்யூ 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 6 மைனஸ் 5 1, தென் 1 கமா 4, தென் மைனஸ் 6 போட்டிங்கன்னா மைனஸ் 11 கமா 4. ஸோ இது வெர்டிசஸ். ஓகே, இந்த டேபிள் போடுறதுக்கு முன்னாடி இந்த எசென்ட்ரிசிட்டி ஏ வேல்யூ எழுதிட்டு அப்புறம் டேபிள் எழுதுங்க. தென் அப்புறம் வேறு என்ன நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் கேட்குறாங்க. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா 2a, 2aவோட வேல்யூ 6, ஸோ இப்போ 12 கிடைக்கும். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் 2b, b வேல்யூ 2, ஸோ இப்போ 4. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.21. ஃபார் த எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க 4x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 24x மைனஸ் 2y ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. ஃபைண்ட் தி சென்டர், வெர்டிசஸ் அண்ட் தி ஃபோக்கை. ஆல்சோ ப்ரூவ் தட் தி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் 2 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் நான். ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 24x மைனஸ் 2y ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. எக்ஸ் டேர்மில் எழுதிக்கோங்க 4x ஸ்கொயர் ப்ளஸ் 24x. தென் ஒய் டேர்ம் எழுதுங்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டேன் மைனஸ் 21. ஓகே, தென் நமக்கு எப்பயுமே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். வேறு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை காமனாக வெளியில் எடுங்க, எக்ஸ் டேர்ம்லேருந்து வெளியில் எடுங்க. ஸோ அப்போ 4 காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6xன்னு கிடைக்கும். இங்கே ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது, அதை நம்ம எதுவுமே காமனாக வெளியில் எடுக்க தேவையில்ல. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 21. தென் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 6 இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஓகேவா, இந்த 3 அப்படியே போட்டுறாதீங்க, என்ன ஆன்சர் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 9 வருது. ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 9. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. தென் இதையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 21. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். இந்த மெத்தடு கொஞ்சம் பாருங்கள். தென் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னால் பாருங்கள் எக்ஸ் போடுங்க, சென்டரில் ப்ளஸ் வந்ததுன்னா ப்ளஸ் போடுங்க. இந்த 9ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ தான் வரும். எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 தான் வரும். தென் மைனஸ் 9 அப்படியே வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஒய் போடுங்க, மைனஸ் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் மைனஸ். 1ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1 தான். ஸோ இப்போ ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 21. இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் 4 இன்ட்டு 9 மைனஸ் 36. ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 21. தென் கான்ஸ்டன்ட்லாம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறோம். 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 21 ஈக்குவல் டு மைனஸ் 21. 36 ரைட் ஹேண்ட் சைடு வரக்குள்ள ப்ளஸ் 36 ப்ளஸ் 1. ஸோ 37 மைனஸ் 21 16 கிடைக்குது. ஸோ நமக்கு எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் எப்பயுமே என்ன வரணும், 1 தான் இருக்கணும். ஸோ அதனால் போத் சைட் 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ டிவைடட் பை 16 போடுங்க, இங்கேயும் டிவைடட் பை 16. இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 வரும், இங்கே 16 அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சென்ட்ரு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சென்ட்ரு பாருங்கள், இதோட அப்படியே ஆப்போசிட் சைனாக எடுத்திங்கனாலே போதும். மைனஸ் 3,1 தான் வரப்போகுது சென்டரை. பட் நம்ம டேபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் எந்த வேல்யூ பெருசாக இருக்குது, 16. அது எதுக்கு கீழே வருது, ஒய்க்கு கீழே வருது.
ஸோ இப்போ இங்கே மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ தான் 16. எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ அதுதான் நம்ம என்ன அது ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். பி ஸ்கொயர் வேல்யூ 4. ஸோ இப்போ ஏ வேல்யூ 4, பி வேல்யூ 2. ஸோ இங்கேயும் பாருங்கள் எசென்ட்ரிசிட்டி ஏஇலாம் கண்டுபிடிக்கணும். எசென்ட்ரிசிட்டி எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் இதே ஃபார்முலா தான். √1 - b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ √1 - 4/16 கிராஸ் மல்டிபிள் பண்ணக்குள்ள 12/16 கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2√3 / 4. 16க்கு 4, 12 4 × 3 பிரிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4க்கு 2 வரும். அப்போ 2√3. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 2 4 கேன்சல் பண்ணோம்னா √3/2 கிடைக்கும். ஓகே, தென் ஏஇ வேல்யூ. ஏஇ பார்த்தீங்கன்னா 4 × 2√3/4. 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 2√3. தென் நம்ம எப்பயும் போல் இதை கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். கேபிட்டல் x² / 4 + y² / 16 = 1. கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ என்னது? x + 3, கேபிட்டல் y y - 1. So capital X oda value x + 3. So small x is equal to x - 3. Capital Y equal to y - 1. So small y equal to capital Y + 1. So the next table form பண்ணுறோம். Refer to capital X, y, small x x - 3, small y என்னது capital Y + 1. So center 0, 0 போடுங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸுக்கு 0, கேபிட்டல் ஒய்க்கு 0. ஸோ அப்போ என்ன வரும்? -3, 1 தான் வரும். ஓகே, தென் அதே மாதிரி வெர்டிசஸ் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸுங்கிறதுனால ஏ ஆஃப் 0, ± ஏ. ஏ வேல்யூ அதே மாதிரி 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 0, ± 4. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0, 4 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0னா -3 வரும், 4னா 5, -3, 5. The next 0, -4 போட்டோம்னா -3, -4 என்ன வரும்? -3. ஸோ ஏ டேஷை -3, -3. The next ஃபோக்கை. ஃபோக்கை பார்த்தீங்கன்னா 0, ± ஏஇ. 0, ± ஏஇ வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 2√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏஇ வேல்யூ 2√3. ஸோ இப்போ 0, +2√3 போட்டோம்னா 0 -3, 2√3 + 1. √3 வேல்யூ நம்ம சால்வ் பண்ண தேவையில்ல. பாருங்கள் 0, +2√3. ஸோ அப்போ எக்ஸுக்கு 0 போட்டோம்னா -3. இங்கே 2√3 + 1 அப்படியே இருக்கும். நம்ம ரூட் வேல்யூ சால்வ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 0, -2√3 -3, -2√3 + 1. திஸ் இஸ் த ஃபோக்கை. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷினில் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னது? எலிப்ஸில் 2b² / a. இப்போ 2 × b² வேல்யூ 4, a வேல்யூ 4. அப்போ 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 2. ஸோ நமக்கு இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ எலிப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஓகே, இதை வந்து நீங்கள் ஃபேர் நோட்டில் கொஞ்சம் நீட்டாக கம்ப்ளீட்டாக எழுதி வைங்க. அதே மாதிரி கம்மிங் ஃப்ரைடே ஸ்லிப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ல் 4.1 அண்டு 4.2 வித் எக்ஸாம்பிள். தென் அந்த சாப்டரோட 1 மார்க் அது கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஹைப்பர்போலா பற்றி பார்க்க போகிறோம். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.